பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உண்மையாகவே காதலில் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னும், அந்த ரகசியம் என்ன அப்படின்ற பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே. இந்த ரீடிங் உங்களுக்கு சுலபமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கல. உங்களுக்கு பொருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க, பொருந்தலை அப்படின்னா விட்டுருங்க. ஏன்னா காதலில் மறைக்கப்பட்ட ரகசியம் என்ன அப்படின்றதான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே. நம்ம கார்ட்ஸெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே. இந்த காதலை பொறுத்து உண்மையான உணர்வுகள், உங்களுக்கு தெரிய வேண்டிய உணர்வுகள் என்ன அவங்க வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இவங்களோட மனநிலை பார்க்க இவங்க மனசு ஒரு விதமான குழப்பத்தோடு இருக்கிறத நான் இங்கே பார்க்குறேன். இந்த குழப்பங்கள் எதை நோக்கி அப்படின்னா, கண்டிப்பாக இது கோபத்தை தரக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே. அதே மாதிரி ஒரு ரிக்ரெட்டும் ஓடிக்கொண்டிருக்குன்னு கூட சொல்லலாம். அப்போ ஓகே, உங்களை பார்க்க உங்களை பற்றி நினைக்க நிஜமாகவே இந்த நபர்களுடைய மனசில் அதீதமான ஒரு கோபம் இருக்குது. ஏன் அப்படி பண்ண, எதுக்காக இப்படி பண்ண, ஒரு கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் தானே அப்படின்ற மாதிரியும், இல்லை இந்த உணர்வுகள் ஏதோ ஒரு இடத்துல உங்களை தப்பாக ஒரு இடத்துல புரிஞ்சு கொண்டதாக கூட இருக்கலாம். ஓகே. அப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த காதலில் இருக்கிறத நான் இங்கே பார்க்குறேன். ஓகேயா. அப்போது வெளியில் பார்க்க இந்த நபர்கள் உங்களை பற்றி கோபப்படாமல் அவங்களோட வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கொண்டு ரொம்ப ஜாலியாக வெளியில் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்து கொண்டிருக்கு. பட் உள்ளுக்க பார்க்க நிஜமாகவே இந்த நபர்கள் ஸ்ட்ராங்காக கிடையாது அப்படின்னு உள்ளுக்குள்ளே உங்களை நினச்சி ரொம்பவே கவலைப்படக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. ஓகே. ஏன்னா இந்த இடத்துல சோஷியல் மீடியா அப்படின்னு பார்க்கும்போது உங்களை பற்றின நியூஸ்களை தேடுறது, நீங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இந்த நபர்களை கவனித்து கொண்டு தான் இருக்காங்க. இந்த நபர்களாலே நினைச்சாலுமே கூட உங்களை பற்றின சிந்திக்காமல், உங்களை யோசிக்காமல் இந்த நபர்களால் காலம் கடத்த முடியலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த நபர்களுக்கும் உங்களுக்குமான ஒரு உறவு ஒரு சண்டையிலேயோ இல்லை ஏதோ ஒரு கோபத்திலேயோ எப்போவுமே விடாப்பிடியாக தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. அவ்வளோ ஈஸியாலாம் இவங்க மனசுக்குள்ளே இருந்து உங்களை தூக்கி எறிஞ்சிட முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறேன். அப்போது வெளியில் நான் ரொம்ப ஸ்ட்ராங், இந்த இடத்துல நான் உன்னை பற்றி நினைக்க கிடையாது அப்படின்னா கூட மனசுக்குள்ளே நான் உன்னை நினைக்கிறேன், உருகிறேன் அப்படின்ற மாதிரி தான் ஓடிக்கொண்டிருக்கு. ஓகே. உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இந்த நபர்களுக்கு இருக்கலாம். ஓகே. ஆனால் இவங்க வேர்ட்ஸ் அவ்வளோ சரியாக கிடையாது. ஏன்னா இந்த வேர்ட்ஸில் உங்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி இல்லை உங்களை காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது சில வார்த்தைகள் பேசியிருக்கலாம். ஓகே. ஆனால் இந்த நபர்கள் அதுக்கு பிறகு என்ன யோசிக்கிறாங்கன்னா, பேசின வார்த்தைகள் அவ்வளவுமே கோபத்தால் வெளிப்பட்டது தானே தவிர்த்து வேணும்னே இந்த இடத்துல உங்களை காயப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தை நான் கதைக்கல அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இவங்க பண்ணின மிஸ்டேக்கே ஏற்றுக்கொள்கிறாங்கல்ல, இவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு இவங்க ஒத்துக்கொள்ளலை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையே இந்த நபர்கள் அவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் இந்த நபர்களுக்கு இப்போ தான் இந்த இடத்துல தான் புரியுது. ஓகே. இந்த புரியக்கூடிய நிமிஷம் எப்படி இருக்குது அப்படின்னா, இதை ஏற்றுக்கொள்றதுக்கு அந்த நபர்களுக்கு கசப்பாகவே இருந்தாலுமே கூட அப்போ மன ரீதியாக நிறையவே ஒரு வருத்தத்தில் இந்த நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ மனசுக்குள்ளே போராட்டம். இந்த இடத்துல நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்த பண்ணினதுனால நீங்கள் மன ரீதியாக குழம்பியிருப்பீங்க, தேவையில்லாத மாதிரி ஒரு பிரச்சனை க்ரியேட் ஆகியிருக்கும் அப்படின்றது அவங்களுக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்தாலுமே வேணும்னே உங்களை ட்ரிகர் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த விஷயத்த பண்ணிடுவாங்க. அதனால நீங்கள் காயமும் அடைஞ்சிருப்பீங்க. பட் இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த விஷயத்த நான் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அப்போ தப்பு எந்த மேலேயும் இருக்குது அப்படின்றத இந்த நபர்கள் இந்த தனிமையில் உணர்ந்து கொள்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறோம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் அப்போ இந்த நபர்களுக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற ஆசையும் இருக்குது, அதையும் தாண்டி நிறைய கவலையும் இருக்குது. ஓகே. அவங்க பண்ணின மிஸ்டேக் இந்த நபர்கள் இப்போ அக்செப்ட் பண்ணி கொண்ட மாதிரி தான் இருக்குது. ஓகே. அதே மாதிரி இப்போ பேசணும் அப்படின்ற ஆசை இருந்தாலுமே இவங்க பாஸ்ட் லைஃப்பில் செஞ்ச மிஸ்டேக்ஸ் எல்லாம் இப்போ நினைக்க ஒரு விதமான பயம் இந்த நபர்களுக்கு இருக்கலாம். ஓகே. இந்த பயம் எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்களால ஒரு அடுத்த கட்டத்தை எடுத்து வைக்க முடியாத மாதிரி இருக்குது. ஓகே. அவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயத்தில் நிறைய கலக்கங்கள் இருக்குது. அவங்க மனசுக்குள்ளேயுமே நிறைய ஒரு போராட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே பார்க்குறேன். ஓகே. இந்த போராட்டம் அப்படின்னா
இந்த போராட்டம் அப்படின்றது எதை நோக்கி அப்படின்னா, இந்த நபர்களுக்கு வந்து பேசணும் அப்படின்ற ஆசையும் இருக்குது. ஆனால் அதே டைமில் இந்த நபர்களை பார்த்தோன்னா ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே அதிகமாக இருக்கலாம். ஓகே. ஸோ அப்போது இந்த பேசணுங்கிற ஆசையை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கொள்கிறாங்க இவங்க ஈகோனால அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. ஸோ அப்போ இவங்க ஈகோ தான் இந்த நபர்களை வந்து முன்னேற்ற விடாமல் செய்யுது. ஏன்னா எந்த ஒரு சண்டை வரும்போதும் எந்த ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகும்போதும் முதல்ல நீங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடிய நபர் நீங்களாக தான் இருந்திருப்பீங்களே தவிர்த்து அந்த நபர்களா இருந்திருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ இந்த காதல்ல இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு பழகிட்டு அப்படின்றதுனாலோ என்னமோ, திரும்பவுமே நீங்க தான் பிளான் பண்ணணும், நீங்க தான் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஓகே. அதே மாதிரி இங்க ஒரு சில நபர்கள் வந்து உங்களை மீண்டும் பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டீப்பா யோசிக்கிறாங்க. அதாவது மேனிப்புலேட் பண்றது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி பண்ணியாவது உங்கள திரும்ப பெற முடியுமா? அவங்க அவங்க என்ன சொன்னாலும் நீங்க கேட்கறதுக்கு முதல்ல தயாரா இருப்பீங்களா? அப்படின்ற மாதிரி இவங்க மனசுகளும் பல வகையான ஒரு பிளான்ஸ போட்டு கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி நான் இங்க பார்க்குறேன். ஓகே. ஸோ ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்து இந்த நபர்கள் வந்துட்டாங்க அப்படின்னும், கண்டிப்பா இவங்க வந்து ஏதாவது ஒரு முறையில உங்கள அணுகுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம யூனிவர்ஸ் வந்து தனிப்பட்ட ரீதியா பார்க்கும்போது உங்களுடைய பிரார்த்தனைகள் வந்து இந்த இடத்துல நிறைவேற்றப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா யூனிவர்ஸ் வந்து இவங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகள் வந்து குடுக்குது. இந்த ஆலோசனைகள் வந்து இந்த நபர்கள வந்து உங்களோட பக்கத்துல இருந்து, உங்களோட எண்ணத்துல இருந்து மீண்டு, அவங்க தனிப்பட்ட ரீதியா ஒரு ஸ்டெப் எடுக்கணும். அவங்களோட வாழ்க்கைய பார்த்து கொண்டு போணும். உங்களுக்கு ஒரு தீர்வு குடுக்காமலே இருந்திருக்கலாம். ஸோ நான் இப்போ இத விட்டுட்டு போறேன் அப்படின்னு போயிருந்தாலுமே கூட, யூனிவர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுடைய ஞாபகங்களையும், எண்ணங்களையும் இந்த நபர்களுக்கு வந்து திருப்பி திருப்பி குடுக்குறாங்க. அப்படின்றதுனாலோ என்னமோ இந்த நபர்களுக்கு உங்ககிட்ட வந்து பேசணும், ஒரு சில விஷயத்த சொல்லணும் அப்படின்ற ஆர்வம் வந்து ஏதோ ஒரு இடத்துல தூண்டப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்றதையும் நான் அங்க பார்க்குறேன். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த நபர்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது அவங்கள வந்து அவங்க கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஓகே. ஆனா மன ரீதியா அவங்ககிட்ட கதைக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து இருக்கு. அதே சமயம் வந்து நம்ம கண்ட்ரோலா இருக்கணும். ஏன்னா நம்ம இப்ப ஆக்ஷன் குடுத்துட்டோம் அப்டின்னா, இதுக்கு வர அடுத்த காலகட்டத்தில வந்து கண்டிப்பா நீங்க அந்த நபர்களுக்கு வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த நபர்கள் உங்களுக்கு பணிஞ்சு தான் போகணும் அப்டின்ற கூட அவங்களுடைய எண்ணங்கள் வந்து இது ஈகோல ஒரு ஹை லெவல்ன்னே சொல்லலாம். ஓகே. ஸோ இதனாலும் என்னமோ இந்த நபர்கள் இறங்கி வந்து உங்களுக்கு ஒரு பதில் சொல்றதுல கொஞ்சம் அப்டியே இருக்காங்க. அதே மாதிரி இந்த நபர்கள் இறங்கி வந்தா தன்னோட சுதந்திரம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு கூட இருக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரியே கர்மா வந்து இந்த நபர்கள அ பயங்கரமா அடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே. ஏன்னா இங்க பார்க்கும்போது இந்த நபர்களுக்கு நிம்மதியான உறக்கம் கிடையாது. நிம்மதியான யோசனைகள் கிடையாது. நிம்மதியான பொழுதும் கிடையாது. அப்படின்ற மாரி தான் போய் கொண்டிருக்கு. எல்லா நாளுமே ஒரு போராட்டமா போறத நான் இங்க பார்க்குறேன். ஓகே. ஸோ அப்போ உங்கள விட்டுட்டு இந்த நபர்கள் வந்து ஜாலியா தான் இருக்காங்க. அவங்களோட லைஃப்ப பார்த்துக்கொண்டு தான் இருக்காங்க அப்படின்னு இங்க நினைக்க தேவையில்ல. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த நபர்கள் உங்கள விட்டுட்டு போனதுலருந்தே தனிப்பட்ட ரீதியாவே இந்த நபர்களுக்கு வந்து ஆம், அது ஒரு ஸ்ட்ரென்த் போன மாதிரி இருந்திருக்கும். இந்த இடத்துல நான் ஜாலியா இருந்தேன், ஹேப்பியா இருந்தேன், எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பட் இந்த இடத்துல வந்து அவ்வளவுமே இவங்க கைய விட்டு போற மாதிரி இந்த நபர்கள் வந்து ஃபீல் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் இங்க பார்க்குறேன். ஏன்னா நீங்க இருக்கும்போது இந்த நபர்கள் வந்து நிறையவே மகிழ்ச்சியா, சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஆனா நீங்க போனதுக்கப்புறம் உண்மைய சொல்லணும் அப்டின்னா, இந்த நபர்களுடைய வாழ்க்கை வந்து பயங்கரமான ஒரு அடி ஒண்ணு விழுந்திருக்கு. அந்த அடி வந்து இவங்களோட வாழ்க்கைய நிறையவே பாதிச்சிருக்கு அப்டின்ற மாதிரி இருக்கு. பட் இத வந்து இந்த நபர்கள் வெளிக்காட்டிக் கொள்ளாம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கொள்ளலாம். இல்ல இந்த நபர்கள் வந்து நானாவே கெட்டவனா இருந்து கொள்றேன். நானாவே கெட்டவளா இருந்து கொள்றேன் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட காட்டிட்டு, அந்த கெத்தா உங்ககிட்ட காட்டுறாங்க. பட் மனசுக்குள்ள வந்து இன்னுமே ஏங்கி அழுற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யூனிவர்ஸும் சரி, இந்த காதலும் சரி, தனக்கான ஒரு விஷயத்த குடுக்கல. தான் வந்து தனிச்சு விடப்பட்ட இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி தான் இந்த நபர்களுடைய எண்ணங்கள் வந்து போய் கொண்டிருக்கு. அப்ப தினம், தினம் இந்த நபர்களோட சைட்ல வந்து நான் புண்படுறத இங்க பார்க்குறேன். இப்ப புண்படுறது அப்டின்னா கூட இந்த நபர்களா கிடையாது. உங்கள வந்து சீண்டுறது, இல்ல ஏதாவது ஒரு சண்டைய போடுறது, எகைன் உங்ககிட்ட வந்து பேசுறது, திரும்ப பதில் சொல்லாம ஓடி போயிறது. ஒரு 2 டேஸ் வந்து சந்தோஷமா கதைக்கிறது, உங்கள தூண்டிவிட்டு எஸ்கேப் ஆறது. இது எல்லாமே எத நோக்கினா, மீண்டும், மீண்டும் நீங்க அந்த நபர்கள தேடி போணும் அப்டின்றது தான். ஏன்னா இந்த நபர்களால நீங்க இல்லாம இருக்க முடியல அப்டின்றது தான் இங்க உண்மை. அப்ப தனிப்பட்ட ரீதியா பார்க்கைக்கும், இந்த நபர்கள் தான்
அவங்களோட வருத்தங்கள மீண்டும் மீண்டும் விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்காங்க. உங்களுக்கு இருக்க மனவலிய விட, அந்த நபர்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு கத்துக் கொடுத்த பாடங்களும், நடந்த விஷயங்களும் மிகப்பெரிய ஒரு அடி விழுந்திருக்கலாம். அது மிகப்பெரிய ஒரு பாடத்த கத்துக் குடுத்துருக்கு அப்படின்றது தான் நான் இங்க பார்க்குறேன். ஓகே. ஸோ இந்த நபர்கள் வந்து அவங்களோட எல்லா மெமரீஸையும் அழிச்சு கொண்டு அதுலேருந்து வெளிய வர்றதுக்கு, அவங்கள புதுப்பிக்கிறதுக்கான விஷயத்தெல்லாம் அப்படியே ப்ளாக்கேஜஸா இருக்கு. உங்களுக்கு கூட ஒரு வழிகள் இருக்கலாம். இதிலிருந்து மீண்டு வெளிய வந்துடலாம் அப்படி சொல்லி. ஆனா அந்த நபர்கள பார்க்கைக்க அதுக்கான வழிகளும், கதவுகளும் மூடப்பட்டிருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ உண்மையான உணர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போதும், இந்த நபர்கள் அவங்கள அறியாமலே உங்கள பத்தி தான் நிறைய நினைக்கிறாங்க. அதாவது உங்கள வெறுக்கிறேன் அப்படின்ற பேர்ல உங்கள பத்தி தான் நிறைய நினைச்சு கொண்டிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களோட எனர்ஜியா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா நீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில இந்த நபர்கள் என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நான் இந்த நபர்கள வெறுக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு, நான் வெறுக்கிறேன் அப்படின்றதையும் தாண்டி ஒரு நாளைக்கு பல தடவ இந்த நபர்கள நான் நினைக்கிறேன், நினைச்சு கண்ணீர் விடுறேன் அப்படின்ற காலங்கள் தான் ரொம்ப அதிகமாகி கொண்டே போகுது. இதே சேம் ஃபீலிங் தான் உங்க நபர்களுக்குமே. வெறுக்கிறேன் அப்படின்ற பேர்ல அதிகமா நினைக்கிறாங்க உங்கள. ஸோ இந்த நினைக்கிறதுனால தான் என்னமோ இவங்களுக்கு வந்து இவங்களோட தூக்கம் வந்து பறிபோயிருக்கு. அப்ப பைத்தியக்காரத்தனமா எழுந்து யோசிக்கிறது, பைத்தியக்காரத்தனமா விஷயங்கள யோசிக்கிறது, நீங்க கூட நினைச்சிருக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வாழ வேண்டாம் அப்படின்ற மாதிரி கூட. ஏன்னா எண்ணங்கள்ல வந்து முரண்பாடு இருக்கு. 2 சைட்லயுமே. அப்போ டெலிபதி கனெக்ஷன் வந்து வொர்க் அவுட் ஆகுது. அப்ப அவங்க நினைக்கிற விஷயம் வந்து அப்படியே உங்களோட மனசுக்கும் வருது. நீங்க நினைக்கிற விஷயம் வந்து அவங்களோட மனசுக்கும் போகுது. அப்போ இந்த டெலிபதி கனெக்ஷன் எப்படி வொர்க் அவுட் ஆகுதுன்னா, அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய கிரியேட் ஆக்கி விட்டுருது 2 பேத்துக்குமே மன ரீதியா நான் சொல்றேன். ஒரு பொழுதும் நிம்மதி இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப யோசனையாவே கிடக்கு. ரொம்ப யோசிச்சு கொண்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் 2 சைடுமே யோசிச்சு கொண்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ இந்த நபர்கள பார்க்கைக்க இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு வேணா காட்டிக்கொள்ளலாம். ஆனா உண்மையா என்னன்னா, நாளுக்கு நாள் இந்த நபர்களோட அந்த எனர்ஜி லெவல் கூட கம்மி கம்மி ஆகிட்டு வருது. அப்படின்றத தான் நான் இங்க பார்க்குறேன். ஸோ இவங்களுடைய எண்ணங்கள்லயும் என்ன இருக்குன்னா, உங்கள ரீச் அவுட் பண்ணலாமா அப்படின்றது அதிகமா இருக்கு. பட் வந்து இந்த நபர்கள் வந்து மன ரீதியாவே சிக்கிக் கொண்டிருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இவங்க வந்து இவங்களோட எண்ணங்கள தாண்டி வெளிய வரும்போது தான், ஆ உண்மையாவே உங்ககிட்ட வந்து பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கு. அப்ப பேசுமா? வேண்டாமா? அடுத்த கட்டம் வைக்கலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற யோசனை தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. மேபி இது உங்களோட எனர்ஜி, இல்லன்னா உங்க நபர்களோட எனர்ஜி இருக்கலாம். உங்களுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி ரீடிங்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. ஏன்னா இந்த நபர்களுடைய எண்ணங்கள பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஃபீலிங்ஸும், உங்களுடைய பேர பார்க்குறது, உங்கள சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இவங்களோட லைஃப்ல வந்து பார்த்துக்கொண்டே இருக்காங்க. அது வந்து இவங்களோட மனசுக்கும் மிகப்பெரிய ஒரு குழப்பமா இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய தாட்ஸ்ல இருந்து வெளிய வர்றதுக்கான வாய்ப்புகளும் இல்ல. உங்களுடைய தாட்ஸ் அவங்களுக்கு எப்படி ஆகிட்டு அப்படின்னா, ஒரு கல்ல சுமக்கிற மாதிரி ஆகிட்டு. பெரிய ஒரு பாரம் ஆகிட்டு. நிறையவே பாரமாகிட்டு அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து யோசனைகள் அதிகமாக யோசிச்சு கொண்டிருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய மனநிலை வந்து போய் கொண்டிருக்கு. ஏன்னா இங்க குறிப்பிடத்தக்க எனர்ஜி என்ன அப்படின்னா, உங்களுடைய ஞாபகங்கள், உங்களை பற்றின ஞாபகங்கள் வந்து இவங்களுக்கு தினம் தினம் வந்து கொண்டிருக்கு. அந்த தினம் தினம் வர்றது இவங்க ஹார்ட்டை 2ஆ கிழிக்கிற மாதிரியே இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்ந்த காலம் இதெல்லாமே இந்த நபர்கள் வந்து நிறைய மிஸ் பண்ணலாம். உங்களுக்கு கூட இந்த எனர்ஜி இருக்கலாம். நீங்க கூட உங்க நபர்கள நிறைய மிஸ் பண்ணி கொண்டிருக்கேன். அப்ப நீங்க சந்தோஷமா இருந்த தருணங்கள நினைக்கைக்க, இங்க மிஸ் பண்ண தருணங்கள் வந்து இதயத்த ரொம்பவே காயப்படுத்துது. அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. ஓகே. ஸோ அத நினைக்கைக்க ரொம்ப பெரிய வருத்தம் எனக்குள்ள ஏற்படுது அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து மனசுக்குள்ள வந்து ஃபீல் பண்றாங்க. ஏன்னா, நீங்க எப்பவுமே அவங்கள ஒரு குயினா தான் பார்த்துருக்கீங்க. அப்ப அவங்களுமே அதே மாதிரி உங்களுடைய நபர்கள் கிங்காவோ, குயினாவோ பார்த்துருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துல இந்த நபர்கள் முட்டாள்தனமா எடுத்த விஷயம், அந்த சிச்சுவேஷன்ல அப்படி எடுத்திருக்க கூடும். அதுதான் இவ்வளோ பெரிய மாற்றத்த வந்து தனக்குள்ள வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத இந்த நபர்கள் தனிச்சிருக்கும்போது நிறையவே யோசிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி உங்கள பத்தின ஞாபகங்கள் வரும்போதும், அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கொள்றதுக்கு இந்த நபர்கள் வந்து கட்டுப்படுத்த முடியாம தடுமாறி கொண்டிருக்காங்க. உங்கள பத்தி அவங்க நண்பர்கள் கிட்ட கூட பேசியிருக்கலாம். உங்களுடைய நண்பர்கள் கிட்ட கூட பேசியிருக்கலாம். அப்ப ஏதோ ஒரு விதத்துல நீங்க என்ன பண்றீங்க? ஏது பண்றீங்க? என்ன நடந்து கொண்டிருக்கு? அப்படின்றத இந்த நபர்கள் வந்து தேடிக்கொண்டே தான் இருக்காங்க.
அப்போ ஃப்யூச்சரில் இந்த எதிர்காலத்தில் இவங்களுடைய திட்டங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த நபர்கள் வந்து உங்கள வந்து ரீச் அவுட் பண்ணுறதுக்கான வழிகளை கண்டுபிடிச்சு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. உங்களுடைய ஒர்த் என்ன அப்படின்றத இந்த பிரிவில் வந்து இந்த நபர்களுக்கு மிகப்பெரிய பாடமாக கற்றுக் கொடுத்துருக்கும். ஓகே. ஸோ அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ முக்கியம் அவங்களோட லைஃப்பில் அப்படின்னு. ஏன்னா இந்த மிஸ்ஸிங் பீஸ் நீங்கள் தானே. ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சிட்டு எதிர்காலத்தில் வந்து அதுக்கான நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறது, அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கிறது அப்படின்றதுல இந்த நபர்கள் வந்து பெரிய கவனத்தை செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படியோ இந்த நபர்கள் உங்கள அணுகுறதுக்கு, உங்க காதல் உண்மை அப்படின்ற பட்சத்தில, நீங்க இந்த யூனிவர்ஸ் கிட்ட வந்து உதவி கேட்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில, உங்க காதல் வந்து கண்டிப்பா எந்த இடத்துலயும் நொறுங்கி போற மாதிரி நான் இங்க பார்க்கல. ஏன்னா மனரீதியா ஒரு கஷ்டம் இருக்கு. ஹர்ட் ஆகுது அப்படின்னா கூட, அதுக்கான தீர்வுகள வந்து கண்டிப்பா யூனிவர்ஸ் வந்து வகுத்து தருவாங்க. ஓகே. ஸோ நீங்கள் யூனிவர்ஸை சம்மந்தப்படுத்தி இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனோ மேனிஃபெஸ்டேஷனோ பண்ணும்போது உங்களுக்கான நியாயமான கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் கைகளில் வந்து சேரும் அப்படின்றாங்க. அதாவது உண்மையான உணர்வுகள் மதிக்கப்படும் அப்படின்னும், உண்மையான காதல் வந்து உங்களோட கைகள்லேயே சேரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே. அப்படின்ற விஷயத்தை தான் யூனிவர்ஸுமே இங்கே உங்களுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் போகிக்க கண்டிப்பா நீங்க இந்த யூனிவர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்க, அவங்களோட மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்த வந்து ஓப்பனா உங்ககிட்ட வந்து சொல்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஓகே. அப்போ தனிப்பட்ட ரீதியா இங்க பார்க்கும்போது, யூனிவர்ஸ் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட காதலா தான் இந்த காதல நான் பார்க்குறேன். ஓகே. அப்போ உங்க நபர்களுடைய சேர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனோ, மேனிஃபெஸ்டேஷனோ பண்ணுங்க. எவ்வளோ பெரிய காயங்களா இருந்தாலும், இந்த காயங்கள்ல இருந்து நீங்க விடுபட்டு வெளிய வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னமும் ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.